அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்விஸ் ரோல் எப்படி பண்ண பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இதை பேனில் செய்ய போகிறோம், கோதுமை மாவு யூஸ் பண்ணி. இந்த ஸ்விஸ் ரோலை எப்படி ஈஸியான வேலை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக நான் ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சின பால் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஒருவேளை வினிகர் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சல்லடை எடுத்துக்குங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைனா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. அது நல்லா சலிச்சிட்ட பிறகு இதிலே நான் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். இதையே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா சுகர் கூடயே பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு நான்ஸ்டிக் தவா இல்லைனா ஃப்ளாட்டான பேன் இருந்தால் அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லை பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அப்புறமா அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பேட்டர் அதை இதில் ஊற்றிக்கிங்க. நான் 2ஆக டிவைட் பண்ணி ஊற்றுறேன். ஏன்னா என் 2 பசங்களுக்கு தனித்தனியாக 2 ரோல் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2ஆக டிவைட் பண்ணி ஒரு ஹாஃப் நான் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் பார்ட்டை நான் ஊற்றுவேன். ஒருவேளை உங்களுக்கு பெரிய தவா இருந்தால் மொத்தமாக ஒரே இதில் ஊற்றிக்கிங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு எதுவுமே இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு இதை எடுத்து அடியில் பார்த்தாலே தெரியும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி செகண்ட் பார்ட் நான் வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிடலாம் நம்ம. பட் ஊற்றும் போது ரொம்ப திக்காக ஊற்றிடாதீங்க. நிறைய ஊற்றிட்டா ரொம்ப திக்காகிடும், அப்புறம் ரோல் பண்ண வராது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ரெடி பண்ணி வச்ச இந்த கேக்கை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அப்படிலாம் திக்கான பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதுக்கு மேலே இதை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஜாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஜாமை. அதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போட்டு மெதுவாக ரோல் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, அப்புறம் உடஞ்சிரும். நல்லா இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு இது மாதிரி ரோல் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஒன்று என் பொண்ணுக்கு, இன்னொன்று என் பையனுக்கு, 2த்தையும் இதை மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. 2 ஹவர்ஸ் கழிச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கார்னர்ஸ் 2 கார்னர்ஸும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் உடஞ்ச மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த கேக்கு. நார்மலாக இந்த ஸ்விஸ் ரோலை மைதா மாவில் தான் செய்வாங்க. பட் மைதா அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லை. ஸோ ஒரு சேஞ்சுக்கு நான் கோதுமை மாவில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் ரொம்ப சூப்பராக நல்லா வந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஜாமுக்கு பதிலாக சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, சிரப்பு, அது கூட நீங்கள் ஃபில்லிங்காக போடலாம். சாக்லேட் ஸ்விஸ் ரோலாக ஆகிடும். கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.